गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो बलशारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே உருவாய் உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே. ஓம் நம சிவாய நமக. நான் வந்து ஸ்ரீலங்காவில் பிறந்தேன். என்னோட அப்பா அம்மா at the age of 13 my mother got married, my father at the age of 19, so all the time they look like a small babies only. I learned everything from my mother-in-law. She is very brilliant. She took care of us, our family. The second thing is என்னோட மதர்-இன்-லா வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட கேர் பண்ண சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவருக்கு வந்து கடவுள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஜாதகம், ஜோஷியம், அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை. நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட கடவுள் நம்பிக்கை, உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய கணவரும் நானும் எங்களோட மாமனார் மாமியாரும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டோம். வாட் எவர் இஸ் த ரிலீஜன் இஸ் நாட் தேவையில்லை. எல்லாருமே எல்லா ரிலீஜனுமே அன்பையும் ஹெல்ப்பையும் விட்டு கொடுக்கறதையும் புரிஞ்சுக்கிறதையும் நேர்மையும் தான் சொல்லுது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாவே இந்த உலகத்தில் எல்லாருமே நேர்மையாக சந்தோஷமாக இருக்க முடியும். இதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம கடவுள் நம்பிக்கை செய்கிறதோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதோ ஒன்றும் யூஸ் கிடையாது. அதுக்கு பின்னாடி டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கணும். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும்போது அதில் இருக்க நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ ரிலீஜன் சொல்லிட்டு யாரும் தெரிய வேண்டாம். எல்லா ரிலீஜனுமே நல்லதை தான் சொல்லுது. அதை ஃபாலோ பண்ணாவே போதும். தேங்க்யூ. செய்யாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுப்புணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாளி அருகுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி. தேங்க்யூ.